மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணிய என்ன சம்பந்தி மகன் எந்திரிச்சாலா இல்லையா? உங்க மகனா அவன் எந்திரிச்சிட்டா காலையிலேயே. அவன் 9 மணிக்கு தான் எந்திரிப்பா. நேத்து ஒரு நாள் சீனா போட்டு பேசாம படுத்துவீங்களா? இன்னைக்கு மாப்பிள்ளை எந்திரிச்சாருன்னா கேட்க மாட்டாரா? அவனா அவன் அப்படிலாம் கண்டிக்கிற மாதிரி இருந்தாலும் இவன் என்னைக்கே மாறி இருப்பான்ல. அவன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கே எதை சொன்னாலும் சரி மாச அரசுன்னு தானே இருக்கான். அதனாலதான் அவன் இன்னும் தூங்காம இருக்கா. எங்க இந்த மதினியை காணா? மங்கம்மா மதினி ஆளவேவும் இன்னும் தூங்குறாங்களாக்கா? இல்ல சார், அவங்க ஊருக்கு கிளம்பிச்சிருக்காங்க. அவங்க மகனுக்கு என்னமோ உடம்பு சரியில்லையா, அதனால ஊருக்கு கிளம்பிச்சிருக்கு. என்ன வேண்டிய நல்லாக்கம் இருந்தாப்புல? என்ன உடம்பு சரியில்லை? என்னம்மா ஒரு 4-5 நாளா உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் அடிக்குதான், ஒரு மாதிரியா அப்படியே கை காலெல்லாம் வலி எடுக்குதான், இருமல் வருதான், ஒன்றும் முடியாம இருக்காப்லையா. அதையும் கிளம்பி போய் இந்த ஒரு கசாயத்தை போட்டு கொடுத்து பக்கத்துல பாத்துக்கணும்ல. அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு கவரம் பத்தாது. அதனாலதான் பாவம் கிளம்பிச்சிருக்கு. அடக்கடவுளே, இப்போதான் என்னமோ காய்ச்சல்லாம் வருதுன்றாங்களேடி. அந்த காய்ச்சல் இங்கிட்டு வந்துருச்சா என்ன கழுதியோ? அந்த மங்கி பாஸ் என்னது குரங்கு அம்மா வருதாம்லடி. அந்த மாதிரி இது வந்துட போகுது அவத்துக்கு. இந்தாங்க காப்பி எப்படிங்க? நீங்க வேற அதெல்லாம் என்ன வரல நம்ம ஊருக்கலாமோ, அது வெளிநாட்டுல வந்திருக்கு. வராத கூட நீங்களே வர வச்சிருவீங்க போல. இந்த வாட்டி உனக்கு காப்பி. ஏண்டி நான் இல்லாதவா சொல்றேன்? அப்புறம் போன தடவை எப்படி சொன்னாங்க? கொரோனா வெளிநாட்டுல வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பூராத்துக்கு நம்ம ஊர்ல வந்துருச்சு. அது இதுன்னு ஊரடங்க போட்டு ஆளுகளை பூரா விட்டு மடக்கிட்டாங்க. அது மாதிரி இது வரதுக்கு எத்தனை நாள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கே இருப்பாங்க. திடீர்னு நம்ம ஊருக்கு இத்தனை பேருக்கு வந்துருச்சுருவாங்க. அது என்ன அழுதியா என்னென்னமோ சொல்றாங்க. அது வருது இது வருதுண்டு நம்ம மாடி வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும், எங்கிட்டும் போகக்கூடாது. பாவம் அந்த அம்மா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு மங்கம்மா. அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா போர் அடிச்சு கிடக்கும். நல்லா பேசுவாங்க என்னைய மாதிரியும் கலகலன்னு. ஏன் எங்கம்மா இப்ப மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு அந்த மாதிரி எதுவும் வந்திருக்குமா? தொற்று அவர் மூலியமா நமக்கு எது வந்துருமா? இல்லத்த, அவருக்கு தான் நல்லா இருக்காராம்ல. எந்த இதுவும் உடம்புலாம் சரியில்லாம ஆகலையாம்ல, நல்லா தான் இருக்காராம். நீங்க வேற அதுக்காண்டி வரவங்கள பூரா நம்ம சந்தேகப்பட்ட வளர்க்க முடியும். அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய உங்களுக்கு குரங்கம்மா வந்திருக்கோம் வெளில வாங்க சொல்ல முடியும்? அதெல்லாம் தெரிஞ்சு போயிருன்றாங்கல்ல, உடம்பு சரியில்லாம இருக்கும்ல. அவருக்கு தான் லாஸ்ட் ஒரு மாசம் நல்லா தான் இருக்காராம்ல, எந்த பிரச்சனையும் இல்லையாம்ல. இருக்கட்டும் முடியே, எதா இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளைக்கு டெய்லிட்டு அம்மங்காப்ப அரசு கொடு. காலையிலே வெறுவத்துல குடிக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர். அப்ப அது எந்த கிருமி இருந்தாலும் ஓடி போயிடும், நிக்காது. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு கூட அம்மங்காப்ப அரசு குடிச்சிட்டோம் மஞ்சத்தூளை போட்டு. ஆமாங்கம்மா, எப்படியும் மருமக செய்ய மாட்டான். அதெல்லாம் நீ தான் செய்யணும். உன் தம்பி மாதிரி நினைச்சு அவனுக்கு உன் கை மருந்து ஏதாவது கொடு. அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் போயிரும்ல. சரி பாட்டி, அதான் நீ சொல்லணுமா? அதான் நான் பாத்துக்கிறேன். அதென்ன அம்மங்காப்ப அரைச்சு கொடுக்கறது என்ன பெரிய ஆனமுங்கிற வேலையா? அதை மட்டும் எடுத்து நம்ம வாட்டு தண்ணியில வச்சு அரைச்சு தலை கொடுத்தா பாவம் குடிக்க போதும் தம்பி. ஆனா குடிக்குமான்னு தெரியலையே, கசப்பா இருக்கும். அதெல்லாம் குடிச்சிருவியாடியாவே? மருந்துக்குன்னு கொடுத்தோம்னா எதனால குடிச்சு குடிப்பியான்? அப்படிலாம் செய்ய மாட்டியா? நான் கூட குடிச்சு மாட்டேன். என் மகன் அதெல்லாம் குடிச்சிருக்கேன். சரிடியே, நாளைக்கு என்ன கோகுல அஷ்டமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா சாமி போறதுக்குலாம்? ரெடி பண்ணியாச்சு. என்ன வீடு வாசல் மட்டும் இன்னைக்கு தொடச்சு விடணும். தொடச்சு விட்டுட்டு 2 துணிமணி இருக்கு, துவச்சு போட்டு விட்டுட்டு இந்த தாய் வரட்டையில அலசி போடணும். நாளைக்கு பூஜை வேலையில நாளைக்கு தான் காலையில பார்க்கணும். ஏண்டிய நல்ல நாளும் பொழுதும் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி சாமியும் போடுறான். வீட்டுக்கு சின்ன பிள்ளை அந்த பையன் 1 வயதே இருக்கான். அந்த குட்டி பையன் சுப்பையா மகன், அவனை கூட்டுக்கு வந்து கலவாரு போய் உட்காந்துக்கிறியான். என்னன்னா அவனா மாமியா வீட்டுல உட்காந்துக்கிறியான். அந்த பையன் இருந்தியானா அவனுக்கு ஒரு வேஷத்தை போட்டு நல்லா கண்ணுக்குள்ள அழகு பார்க்கலாம்ல. அங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை இல்லாம என்னத்தை நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது? எத்த வர சொல்லியிருக்கேன், போன போட்டு கூட்டு கரை சொல்லியிருக்கேன். தம்பிய கூட்டுக்கு வருவாப்ல. நாளைக்கு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் சின்ன பையனுக்கு. நாளைக்கு அவனுக்கு நல்ல கிருஷ்ண வேஷம் போட்டு நல்லா வீட்டுல சாமி கும்பிடுவான். போன் போட்டியாக்க? யாருக்கு போட்ட? அவனுக்கு போட்டியா அவளுக்கு போட்டியா? நான் சொன்னாங்க அதெல்லாம் அவங்களே கிளம்பி வர வேணாமா? நீ சொல்லிட்டே வரணுமாக்கா? இல்லத்த, தம்பிக்குதான் போட்டேன், சுப்பியா தம்பிக்கிட்டேன். நாங்களே வரலான்டே இருந்த மதினி வந்துடுறோம் மதினி கிளம்பி ராத்திரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படியா? நாளைக்கு என்ன ஸ்பெஷல் கோகுல அஷ்டமிக்கு? நாளைக்கு என்ன வாட்டி 2 முறுக்கு சுட வேண்டியதேன். தட்டையை 2 சுடுவோம். அதிரசம், எள்ளுருண்டை எல்லாத்தையும் செய்ய வேண்டியதேன். முறுக்கு இதெல்லாமே அவருக்கு பிடிச்ச பலகாரம் தானே. நாளைக்கெல்லாம் காலையில் இதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் செஞ்சு வச்சிடணும். செஞ்சு வச்சோம்னா நாளைக்கு காலையில் சாமி இப்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் காலையில் வந்துச்சு இதெல்லாம் என்ன செய்ய? இந்த இவ்வளோ வர சொல்லியிருக்கேல்ல எல்லாத்தையும், வள்ளி ராணி எல்லாத்தையும் ஆள் பேருமா உட்காந்துக்கிட்டு நல்லா அவங்க வாட்டுக்கு பேசிக்கேவும் ராத்திரி வந்து பலகாரத்தை சொல்லுவோம். ஐ இவ்வளோ வெரைட்டி இருக்கா? சூப்பர் சூப்பர். ஏண்டி அந்த லட்டு உருண்டை செய்யலையா? அதை மட்டும் பிடிச்சி வைக்க வேண்டியதானே? ரவா லட்டு நல்லா இருக்கும்ல. ஆமாத்த, ரவா லட்டை மறந்துட்டேன் சொன்ன மாதிரி. அதையும் செய்யணும். ரவை வாங்கிட்டு வரணும். ரவையை வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்துக்கு ரெடி பண்ணி வைக்கணும். தம்பி எந்திரிச்சு வந்துருச்சு. இந்த காப்பி எடுத்து வரேன். இருங்கப்பா உட்காருங்க, பணம் எடுத்து வரேன். இருக்கட்டும்க்கா, இன்னும் நான் பல்லு விளக்கவே இல்லை. இப்போதான் எந்திரிச்சு வரேன். இனிமேதான் பல்லு விளக்கிட்டு தான் நான் டீ எல்லாம் குடிப்பேன். என்னடா மானே, நல்ல தூக்கமா? இந்த வெளிநாட்டுல தூங்குறதுக்கு நம்ம நாட்டுல தூங்குறதுக்கு எப்படி இருக்கு? எங்கம்மா தூக்கமே வரல. அங்க முழிச்சுக்கு இருப்போம் ராத்திரியில, பகல்ல தூங்குவோம். ரொம்ப நேரம் தூங்காம காலையில ஒரு 2 மணி நேரம் நம்ம தூங்குனேன். இப்ப பகல்ல தூக்கமே வருங்க. இப்ப என்ன மாப்பிள்ள தூங்குங்க, என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்கி ரெஸ்ட் எடுங்க. என்ன வேலை இருக்கு? பரவாயில்லையே, சம்பந்தி மருமகனை விழுந்து விழுந்து கவனிக்குது. நம்மளதான் கண்டுக்கிற மாட்டேங்குது. பரவாயில்ல, நம்ம மகனையாவது நல்லா கவனிக்குது. எங்கக்கா சரசக்கானா கிச்சன்ல வேலை செய்யறா? கிச்சன் வேலை செஞ்சுட்டான். இவன் ஒருத்தன் இல்லையப்பா, உங்க ரூம்ல இல்லையா?
கிச்சனுக்கு வரலையே. இல்லையேக்கா, நான் எந்திரிச்சு பார்த்தனே ரூம்ல காணாமே. நான் கூட காலையில எந்திரிச்சு வேலை பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்னு நினைச்சேன். அப்ப எங்க போயிட்டா? அப்போ சொந்த வீட்லயே எப்படி பயந்துக்கிட்டே தூங்க வேண்டியது இருக்கு. நம்மள்ட்ட தேடுறாங்க ஒளிய கீழே. ஐயோ நம்ம புருஷன் நம்ம கிச்சன்ல வேலை செய்யணும்னு நினைச்சுட்டு கேட்கறாரு. இப்போ நம்ம வேற எங்க உட்காந்து தூங்கிருக்கோம். இப்போ என்ன செய்யறது? சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதேன். கீழே போகணும், இல்லாட்டி நம்ம வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் எங்க போனா சரசு? ஆளவே காணா. அங்க பார்த்தேன் ரூம்லயும் இல்ல. அப்புறம் வேற எங்க போயிட்டா? கிச்சன்லயும் இல்லன்னு சொல்றீங்க. வேற எங்க போயிட்டா? அது தெரியலையப்பா, எங்க வச்சுன்னு தெரியலப்பா. இந்த ஆள் வேற நம்மள வலை வீசி தேடிக்கிருக்கான். சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஓடணும். சரிடா வா, நான் வந்து உட்காரு வா. வந்து உட்காந்து காப்பியை குடி, உன் பொண்டாட்டி வருவா. என்ன தம்பி சேர கீழே போட்டு உட்கார முடியல, கீழே உட்காந்துருக்கீங்க சொல்லி நான் கூட எடுத்து வந்துருப்பேன்ப்பா. இருக்கட்டும்க்கா, சும்மா சேர்லயே உட்காந்தாலும் காலெல்லாம் தொங்க விட்டுக்கே வலி எடுக்குது, ரத்த ஓட்டமே ஓட மாட்டேங்குது. நல்ல காலை நீட்டி உட்காடுறதாக்கா நல்லது. நாங்க அங்க சேர்லயே உட்காந்து காலெல்லாம் வலி எடுத்துருதுக்கா. இதான்க்கா நிம்மதியா இருக்கு. சரிப்பா உட்காந்து பேசிக்கிறீங்க, அப்படியே காப்பி போட்டு எடுத்து வரேன். ஐயோ, நான் என்ன பல்லு விளக்கவே இல்லை. அக்கா வேற காஃபி எடுத்து போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் பல்லு தேய்ச்சிட்டு காப்பி குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல வழக்கமா? காப்பியை குடிச்சிட்டு தான் பல்லு விளக்கணும், அதுதான் நம்மளோட பண்பாடு. ஆமா மாப்பிள்ள, நாங்கெல்லாம் பல்லு விளக்குறதுக்குள்ள 4-5 காப்பியை குடிச்சு போடுவோம். அதுக்கு பிறகு பல்லே விளக்குவோம். என்னங்க எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டே சரசு. எங்க போயிருந்த? காலையில இருந்து காணா, ரூம்லயும் காணா, கிச்சன்லயும் இல்ல. எங்க போயிருந்த? இல்லங்க, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெளிநாட்டுல வந்திருக்கீங்க. அதான் உங்களுக்காக போய் கோயில்ல போயிட்டு உங்க பேர்ல பூஜை பண்ணிட்டு வந்தீங்க. அடிப்பாடி, எப்படி போய் சொல்றாண்டு? வீட்டுல பூஜை செஞ்சாலே சாமி முறை வரமாட்டா, இவ கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வந்தாலாம்ல. எப்படிலாம் காது ஊத்துறாண்டு. பரவாயில்லையே சரசு, இந்த அளவுக்கு மாறிட்டியே. சாமியே கும்பிட மாட்ட, எனக்காக கோயிலுக்குலாம் போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கியே. வெரி குட் வெரி குட், நீ நல்லாவே மாறிட்ட. இவளா? இவ கோயிலுக்கு போனாளா? நம்புற மாதிரி இல்லையே. இவ சேவை கட்டுறதே நம்புற மாதிரி இல்ல, அதிசயமா இருக்கு. இதுல கோயிலுக்கு வேற போனேன்னு 2 படிச்சுக்கிருக்கா. கையில என்னது? ஆமாங்க, எப்பயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? வாழ்க்கையில மாற்றம்ன்றது தேவைதானே. அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியுமா? இப்ப நமக்கும் வயசாகுதுல, நம்மளும் குடும்ப பாங்க நடந்துக்கிறோம்ல. நான் ரொம்பவே மாறிட்டேங்க. பரவாயில்லம்மா சரசு, உன்னை நினைச்சுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி பொறுப்பு இல்லாம இருக்கியே, நீ எப்படி பொம்பளை பிள்ளைய வந்து பொறுப்பா பாத்துக்கிற போறன்னு நினைச்சேன். நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அத்தை தான். நீ இங்க வந்ததுனால இந்த அளவுக்கு மாறி இருக்க. அத்தைக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இவ பொறுப்பு என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும். மாப்பிள்ளை என்னை தானே வந்திருக்காரு. போக போகத்தையும் தெரியும் இவ பொறுப்பு எப்படி இருக்குன்னு. கோயிலுக்கு போனீங்க, கையில கூட வச்சிருக்க. கூடல ஒண்ணுமே காணா. ஒரு தேங்காய் பழம், ஒரு பூவு, பத்தி, சூட எதுவுமே இல்லையடி. கோயிலுக்கு போன அறிகுறியே இல்லையே. ஆஹா, கிழவி கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குறாளே. அவசரத்துல வெறும் கூட தூக்கிட்டு வந்துட்டோமா? கொடுக்கல 2 வாழைப்பழம், தேங்காய், ஒரு எண்ணெய் தூக்கி வச்சுட்டு வந்திருக்கணும். எதுவுமே எடுக்காம வந்துட்டமே, கூட மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி சமாளிக்கிறது? என்ன அடியே முடிச்சுக்கிட்டு நிக்கிற? மாமியா கேக்குதுல, என்ன கோயிலுக்கு போன ஒரு தேங்காய் வாழைப்பழம் இல்லாம வந்திருக்க, அப்புறம் எப்படி சாமி மட்டும் வந்த? அது ஒண்ணும் இல்லம்மா. கோயிலுக்கு போய் வந்துட்டு இருந்தேனா, அங்க 4 பிச்சைக்காரங்க வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வேற பர்ஸ் எடுக்காம போயிட்டேன், காசும் போட முடியல. அதாம்மா அந்த ஏழைங்களுக்கு தேங்காய் வாழைப்பழத்தெல்லாம் தானமா கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. 4 பேர் வயிறு பசி ஆட்டுறது நல்லது தானே, அதனாலதாம்மா கொடுத்துட்டு வந்தேன். சபாஸ் சரசு, சபாஸ். இப்படிதான் இருக்கணும். 4 பேர் வயிறு பசின்னு கேட்டாங்கன்னா நம்ம கையில எது இருந்தாலும் தூக்கி கொடுத்துட்டு வந்துடணும். அதுக்காக நம்ம சாமி கும்பிட்டோமே, பூஜை பண்ணிட்டோமே, நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வரணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெருந்தன்மையா இருந்தாதான் நல்லது. பரவாயில்ல, உங்ககிட்ட நிறைய பெருந்தன்மை நல்ல குணங்கள்லாம் வந்துருச்சு. நீ ரொம்பவே மாறிட்டமா. அத்தாடி ஆத்தே, சம்மந்தி சொன்னது கரெக்டுதேன். நம்ம மக பயங்கரமாவள நடிக்கிறா. ஆத்தே, அந்த சாவித்திரி அம்மாவெல்லாம் தோக்கடிச்சிருவா அவளையே. பயங்கரமா நடிக்கிறா. சரிங்க, டீ குடிச்சிட்டீங்களா? நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல சரசு, நான் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வரேன். நீ டீ எடுத்துட்டு வா. சரிங்க, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். எப்பா எப்படியோ சமாளிச்சாச்சு. கோயிலுக்கு போனோம்னு சொல்லி அவரும் நம்பிட்டாரு. ஏண்டி இந்த சேலை அங்கம்மா சேலை கொடியில மேல காய போட்ட சேவை மாதிரி தெரியுதேடியே. ஆஹா, கிளவி கண்டுபிடிச்சிருச்சே. மேல காஞ்சி இருக்க துணியை போட்டு வந்தோம்னு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவான். இல்லாட்டினா இந்த கிளவி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமா, இது அங்கம்மா சேலை மாதிரில இருக்கு. இது எடுத்து எப்படி நீ கட்டிட்டு வந்த? ஏன்னா அது ஒண்ணும் இல்லம்மா, என்னோட புடவையில எதுவும் ஆன் பண்ணாம இருந்துச்சு. சரி அதான் சார், இது அங்கம்மாவோட எடுத்து கட்டிட்டு போலாமேன்னு கட்டிட்டு போயிட்டேம்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரி நான் போறேன், டீ போடணும். பாத்தீங்களா சமந்தி, உங்க மக என்னென்ன கம்பி கட்டுற வேலையெல்லாம் பண்றான்னு பாருங்க. இன்னும் என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணுவான்னு பாருங்க. என் மருமகளோட குட்டுநட்டு ஊரை எனக்கும் தெரியும். என்னத்த உட்காந்துட்டு என்ன செய்யற மருமக? ஆளக்கானா வேலை பார்த்துருக்க அடுப்புக்குள்ள. என்ன இந்த பக்கம் காரணம் இல்லாம வரமாட்டியே? எல்லாம் காரணமாட்டே வந்திருக்கேன். அங்கம்மாக்கா வர சொல்லிச்சு எல்லாத்தையும். கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் செய்ய போற எல்லாரும் சேர்ந்து. ஏண்டியா எல்லாரும் நல்ல நாள் போது அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இங்கே வீடு வாசல்ல சாமி போறதுல செய்யறதுல ஒன்றும் செய்யறது இல்லையா?
நம்ம என்ன ஓசியா பாய் செய்யறோம், எல்லாரும் போய் உட்காந்து பலகாரம் செஞ்சு அந்த அக்கா கொடுத்து விடுதல் எல்லாத்துக்கும் பலகாரம் வீட்டுக்கு. அப்புறம் என்ன அடி வள்ளி வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டி, வீடு வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டேன், துணிமெல்லாம் துவைச்சு போட்டாச்சு. அப்புறம் என்ன வேலை இருக்கு? நாளைக்கு பூஜை பண்ண வேண்டியதுதான் வேலை. அதான் சரி போலாமான்னு கேட்கத்தே வந்தேன். அப்படித்தான் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த குழம்பு கொதிச்சுருக்கு, தாளிச்சு விட்டு கிளம்புவான். வீட்டில் ஒரு பலகாரத்தை தன்னால் ஏண்டதை செஞ்சு சாமி கும்பிட மாட்டேங்கிறாளுங்க. எல்லாம் அவள் செஞ்சு கொடுக்கறத வாங்கிட்டு வந்து நோனாப்பில் நோம்பு கும்பிட்றாளுங்க. இவளுக்கு தனியாக செய்ய தெரிஞ்சாதானே? இவளுக்கு ஒரு வடை கூட சுட தெரியாது. அப்புறம் எங்களுக்கு இவளுக்கு பலகாரம் செய்யுது. பலகாரம் என்னத்த முனைங்கிருக்கீங்க தேவையில்லாம? ஆமா எனக்கு செய்ய தெரியாது, அதனாலதான் அங்கே போகிறேன். என்ன செய்ய சொல்றீங்க? உங்களுக்கு செய்ய தெரியுமா? உங்களுக்கே ஒன்றும் செய்ய தெரியாது. நீ சொல்லி கொடுத்தா நான் செய்ய போகிறேன். அந்த அக்கா எல்லாமே செய்யும். கூட சேர்ந்து செஞ்சோம்னா எங்களுக்கு பலகாரத்தை கொடுக்கும், கொண்டு போய் சாமியை கும்பிடுவோம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? சும்மா நோக்கி முனைங்க இருக்காதீங்க. நல்ல நாள் போடுதான். யாத்தே நீங்க என்னமே செய்யுங்கடி சாமி, நான் ஒன்றும் சொல்லலை. நான் என்னத்த சொல்ல போறேன்? ஆனால் அவனை கிளடி என்கிட்ட வந்துருவீங்க. உனக்கு செய்ய தெரியுமா, உனக்கு செய்ய தெரியுமான்னு. நான் தானே அந்த செல்லை வச்சு நோண்டியே இருக்கேன். நீங்க தானே செல்லில் பார்த்து என்னென்னத்தையும் பழகுறீங்க. அதில் பார்த்து பழகி செய்ய முடியாதானே? ஏத்தா இப்போ எது கத்திக்கிருக்க? நாங்கள் எல்லாரும் போயிட்டோம்னா நீ தனியாக இருக்கணும், உனக்கு போர் அடிக்கும். அது தானே இப்போ கத்திக்கிருக்க. நீ வா போவோம், அக்கா அந்த கதையை பேசிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு வருவான். ஆமாத்தா ஒத்தையில் நீங்கள் தனியாக இருந்து என்ன செய்ய போறீங்க? வாங்க போய் பலகாரம் சுட்ட மாதிரி இருக்கும், கிருஷ்ண ஜெயந்திக்கு பல கதையை பேசுன மாதிரி இருக்கும்ல. சரி அப்புறம் என்ன செய்யறது? நீங்க கூப்பிடுறீங்க வாரேன். அவ பொம்மி கவசியெல்லாம் மழைய போயிட்டு ஆளுங்க, நாம தான் லேட்டு.